தேவதை டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் திவ்ய பாரதி, ஜெய் ஆயுஷ் கிளினிக்ல இருந்து. நம்ம இப்போ வாதத்தினால வரக்கூடிய மூட்டு வலிக்கான ஒரு தீர்வு பார்க்க போறோம். மூட்டுக்கள்ல ஏற்படக்கூடிய வலி, வீக்கம் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாயு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இந்த வாதம் என்று சொல்லக்கூடிய வாயு நம்ம உடம்புல அதிகரிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அது ஜாயின்ஸ்ல போய் ஒர்க் பண்ணும். இடுப்பு வலி, முதுகு வலி, முட்டு வலி இந்த மாதிரியான நோய்களை வழிவகுக்கும். நம்ம மூட்டுக்கள்ல வரக்கூடிய வலி, வீக்கம், தேய்மானம் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு மருத்துவம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா விரேச்சனம் என்று சொல்லக்கூடிய பேதி மருந்தை நம்ம முக்கியமா எடுத்துக்கணும். நம்ம வாதத்தை சமன்படுத்துக்கு மெயினா பாத்தீங்கன்னா பேதி செய்யும் போது நம்மளுக்கு லூஸ் மோஷன் ஆக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நீர், அதிகப்படியான கேஸ்ட்ரிக் இதெல்லாம் வெளியேறிடும். அதை தொடர்ந்து நமக்கு வாதமும் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த முட்டுக்கல்ல போயிட்டு வலி அதிகரிக்கிறது எப்பவுமே இருக்கும். சோ முட்டு வலி இருக்கக்கூடியவர்களுக்கு மலச்சிக்கல் ஒரு முக்கியமான ரீசனா இருக்கும். சோ மலச்சிக்கல் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிலாவரை, பொன்னாவாரை மாதிரியான மலச்சிக்கலுக்கான மருந்துகளை எடுத்து அதை தொடர்ச்சியா எடுக்கும் போது நமக்கு அந்த மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கலாம். அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த முட்டுக்கல்ல வலி அதிகரிக்காம இருக்கும். அதை தொடர்ந்து முட்டுக்கல்ல வரக்கூடிய நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா நிறைய ஆயில் தெரபிஸ் எல்லாம் இருக்கு. உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் பாத்தீங்கன்னா முடக்கரத்தான் ஒரு மிகச்சிறந்த மருந்தா இருக்கும். அந்த முடக்கரத்தானோட பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கக்கூடிய ஒரு சில மருந்துகள் இருக்கு. கருப்பு விஷ்ணு சக்கரம், சண்டமாருத செந்தூரம், அய வீர செந்தூரம் இந்த மாதிரியான மருந்துகளை நீங்க மருத்துவர் ஆலோசனையோட உபயோகிக்கணும். அந்த மாதிரி மருந்துகளை சேர்த்து எடுக்கும் போது அது உங்களுடைய அழல் கீழ் வாயு என்று சொல்லக்கூடிய அந்த முட்டு வலியை நல்லாவே கம்மி பண்ணிடும். இது மாதிரியான நோய்களை சரி பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா நீங்க ஒரு நல்ல ஒரு சித்த மருத்துவரை அணுகுங்க. நன்றி.